Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோவோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக பர்சனலாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ட்ரைலர், ஒரு சீசன் கூட சொல்லலாம். இது வந்து வெப் சீரிஸோட ஒரு ட்ரைலர் தான் வந்திருக்கு. சுழல் அந்த படத்தோட அந்த வெப் சீரிஸோட அடுத்த சீசன் 2 வந்திருக்கு, த வார்டெக்ஸ். ஸோ இந்த ட்ரைலர் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இது ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த சீசனில் வந்து ஒரு தமிழ்ல இன்ன வரைக்கும் வந்த சீரியஸ்ல ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. புஷ்கர் அண்ட் காயத்ரி அவங்க வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க அந்த சீசனை. இந்த சீசனையும் அவங்க தான் ரைட் பண்ணியிருக்காங்க. அதோட கிளிஃப்ஹேங்கர் எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கொலை நடந்துரும். கடைசியா அவங்கள வந்து அந்த யார் இவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தானோ அவங்கள வந்து கொன்றுவாங்க. கொன்று முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்றத அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்ற கதையாக தான் இது கொடுத்துருக்கிறதா ப்ரிமிசஸ் லாஸ்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த சீசன் எப்போ ரிலீஸ் ஆகுது? அஃபிஷியல் ரிலீஸ் டேட் வந்து February 28. இந்த 28 தான் வந்து ரிலீஸ் ஆகுது. நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க இந்த ட்ரைலரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டாரிங் வந்து அதில் நடிச்சிருந்த மாதிரியே தான் கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ், அதுக்கப்புறம் லால், சரவணன், மஞ்சுமா மோகன் அதில் நடிச்சிருந்தாங்களா என்ன தெரியல. அதுக்கப்புறம் கயல், சந்திரன், கௌரி ஜி கிருஷ்ணன். ஓகே. இது டோட்டலா புது காஸ்டா? ஓகே. ஆமாம், நேற்றுக்கு கூட பிக்சர் பார்த்தேன். புது காஸ்ட் தான். கிரியேட்டட் பை புஷ்கர் அண்ட் காயத்ரி, அவங்க தான் ரைட்டிங். அதுக்கப்புறம் டைரக்டட் பை பிரம்மா அண்ட் சர்ஜுன் KM. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். 3, 2, 1 கோ. ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம். இதான் அந்த கடைசி. எஸ், கமிட்மெண்ட். எஸ் ஆமாம், அந்த கதையில இருந்தா அகைன் எலிவேட் ஆகுது. லால் சார். ஓகே. எங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க. அட்வொகேட் செல்லப்பா தெரியுமா? வழக்கறிஞர் செல்லப்பா மரணம். சக்கரவர்த்தி, இந்த கேஸ் நீங்க லேட் பண்ணுங்க. கௌரி 8 சஸ்பெக்ட் மோனிஷான்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் யங் உமன், கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஒருத்திக்கும் ஃபேமிலி டீடைல்ஸ் கிடைக்கல. 2 பொண்ணுங்க கூட ஒரே ஊரை சார்ந்தவங்க இல்ல. அந்த பொண்ணுங்களோட கண்ணை பாத்தியா? ஒரு குரோதம். 7 பேர் இருக்காங்களா? எஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாவ். அவ பாக்குறதுக்கு அப்பாவியா கிரிமினல் மாதிரி இல்லைன்னாலும் அவ கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு. நல்லவங்க கெட்டவங்கலாம் இல்லை சார், யார் வேணாலும் தப்பு செய்யலாம். நைஸ், நல்ல லைன். உங்களுக்கு எப்படி செல்லப்பாவை தெரியும்? சூப்பர் மியூசிக். யார் மியூசிக்னு பார்க்கலையே. என்ன சொல்ல வரீங்க? 10 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு. செல்லப்பா சார் இறந்ததுக்கும் அந்த கும்பலுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. சூப்பர் மியூசிக். கேட்டாயிட்டே தான் போகுது. புஷ்கர் அண்ட் காயத்ரி. எஸ். செல்லப்பா பார்த்தா இந்த உண்மை வெளியில வந்தா the town will lose its hope. நம்ம தேடுறதுக்கு முன்னாடி ஆனா தெரியாது. லால் சாரோட வாய்ஸ் தாயா. போலீஸ்காரனா எல்லாத்துலயும் கெட்டதையே பார்த்து பழகிட்டோம். சூப்பர், வேற லெவல். சூழல் 2 அரக்கனை கண்டுபிடிச்சு அவன் தலையை வெட்டணும். February 28 நியூ சீசன் 2. ஓகே, சூப்பரான ஒரு ட்ரைலர். இருங்க, மியூசிக் மட்டும் யாருன்னு பார்த்துடலாம். மியூசிக் சாம்சிஎஸ். எஸ், லாஸ்ட்டுக்கும் சாம்சிஎஸ் தான் பண்ணியிருந்தாரு அண்ட் இதுக்கும் சாம்சிஎஸ் தான். எனக்கு அந்த மியூசிக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கு பேர் என்ன, அஷ்டக்கல்லி ஃபெஸ்டிவல், அந்த இதில் பண்ணுற மாதிரி தான் அதுலேயும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபெஸ்டிவல், ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வரும், இதில் வந்து அஷ்டக்கல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட பேர் இப்போ தான் பார்த்தேன். பட் சூப்பராக இருக்குது இந்த ட்ரைலர். அதில் இல்லாத சில காஸ்டிங்லாம் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அந்த 7 பொண்ணுங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரி வச்சுருக்காங்க. அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் அந்த லாஸ்ட் மர்டர் பண்ணதுக்கப்புறம், அது கொலை தான் ஆக்சுவலாக, கன் வச்சு சுட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அண்ட் அவங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அவங்கள வெளியே கொண்டு வராங்களா இல்லையா அப்படின்றதான் இதை கதையாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். எனக்கு சுழல் பிடிச்சதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அதோட ஒரு சீசன் ஒரு எபிசோடு எண்டிங்லேயுமே வந்து
ஒரு கிளிஃபேங்கர் விட்டுருவாங்க. கிளிஃபேங்கர்னா அடுத்த எபிசோட் எப்படி என்ன ஆகும் அப்படின்னு நம்மள ஒரு சூப்பரா ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே வச்சிருப்பாங்க. அந்த கிளிஃபேங்கர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கும் 4th எபிசோடுக்கும் ஒரு குட்டி கனெக்ஷனை வந்து எல்லா இடத்துலையுமே லீட் பண்ணி கொண்டு போயிருந்திருப்பாங்க. அது நம்ம அங்கே தெரியும் போது தான் ஐயோ நம்ம அங்கேயே கண்ணு முன்னாடி கான்ஸ்டில் கொண்டு போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் நிறைய லேயர்ஸை ஒழிச்சு வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அது அவங்களோட ரைட்டிங், விக்ரம் வேதா படத்தோட டைரக்டர்ஸ் இல்லையா, ஸோ அவங்களோட ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 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 பர்ஃபெக்ட் தமிழ் சீரீஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சுழல் பார்க்கும்போது. ஸோ அதனால தான் இந்த சீசனுக்கு வெயிட்டிங். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம சீரீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் இங்கிலீஷ் சீரீஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பேர் என்னது ஹிந்தி சீரீஸ் பார்ப்போம். ஃபர்ஸி, ஃபேமிலி மேன் அதெல்லாம் வந்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ் எது அப்படின்னா தமிழில் இந்த சுழல் அப்படின்ற சீரீஸ். அதுக்கப்புறம் நிறைய சீரீஸ் வந்துச்சு. பட் எனக்கு சுழல் தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சீரீஸ் சீசன் 2 வருது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சீசன் 2 வரப்போகுதுன்னு டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணல. பட் அப்போவுமே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பட் இப்போ 28th வந்து வரப்போகுது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. ஒரு வேளை சீசன் 1 பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. பிகாஸ் அதோட ஸ்டோரி லைன் தான் இதில் கண்டினியூ ஆகுது. நான் பார்த்துட்டு என்னோட ரிவ்யூ இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சீரியஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நீங்கள் பாருங்க அப்படின்னு எனக்கு சஜஸ்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சஜஸ்ட் பண்ணுங்க கீழே கமெண்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் டிகோடிங் ஸ்டுடியோ.